அண்மைச் செய்தி. பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் பல்வேறு கட்சியில் இருந்து இணைப்பதற்காக சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது காவல்துறையினருடன். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தாரணி. வணக்கம் தாரணி, தற்போது அங்குள்ள சூழல் என்ன? வணக்கம் மாலதி. தமிழக வெற்றி கழகத்தில் மாற்றுக் கட்சியினர் சுமார் 500 பேர் இணையும் நிகழ்ச்சி தற்பொழுது பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது தமிழக வெற்றி கழக அலுவலக வாயிலில் முண்டி எடுத்துக்கொண்டு தள்ளுமுள்ளில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற ஜெகநாத் மிஸ்ரா தன்னுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் அமைப்பை தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இணைக்கிறார். இந்த நிகழ்ச்சி தற்பொழுது பனையூர் அலுவலகத்தில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதிமுகவிலிருந்து சமீபத்தில் விலகிய இயக்குனர் RV உதயகுமார் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். திருவையாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MGN சுப்பிரமணியன் தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இணைய உள்ளார். தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சங்கத்தின் மாநில தலைவர் திரு டாக்டர் ஹேம நாராயணனும் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். EN சிவகுமார் இவர் திமுக வர்த்தகரணி மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்தவர். சரஸ்வதி பெரியசாமி திமுக ஒன்றிய துணை செயலாளராக இருந்தவர் மற்றும் திமுக முன்னாள் மாவட்ட பிரதிநிதியாக இருந்த பெரியசாமி ஆகியோர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளனர். அது மட்டுமல்லாமல் KKR வெங்கடேஷ் திண்டுக்கல் மாநகர 17வது கவுன்சிலராக இருந்தவர். சுயேட்சையாக வெற்றி பெற்று தற்பொழுது சிறிது நாட்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்தவர். மேலும் மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளராகவும் இருந்திருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசனும் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளனர். கோமதி சீனிவாசன் MGRின் அமைச்சரவையில் சமூக நீதி துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிமுக மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் வளசரவாக்கம் முன்னாள் நகராட்சி தலைவருமான PC சேகர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வந்திருக்கின்றனர். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் மகள் மேனகா பாலகிருஷ்ணன் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய தற்பொழுது வருகை புரிந்திருக்கின்றனர். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் நிகழ்ச்சியானது தற்பொழுது பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. அமைச்சர் செங்கோட்டையன், அமைச்சர் ஆதவர்ஜுனா மற்றும் அமைச்சர் ஆனந்த் அவர்களின் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக அலுவலக வாயிலில் போலீசாரின் பாதுகாப்பை மீறியும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகளில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக வந்தவர்கள் தமிழக வெற்றி கழக அலுவலக வாயிலில் உள்ளே நுழைய முயல்வதால் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவரையும் போலீசார் தடுத்து வருகின்றனர். ஆனாலும் அங்கு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 100 பேர் காவல்துறையினரையும் அலுவலக வாயிலையும் தள்ளிக்கொண்டு காவல்துறையினரை கீழே தள்ளிவிட்டு முண்டி அடித்துக் கொண்டு அலுவலகத்திற்குள் செல்லும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். தாரணி, தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.